அடைச்சு வச்சு ஒரு கால் நம்மால சாப்பிட முடியும்னா அப்ப நீங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா நம்மால அப்படி சாப்பிட முடியாது. அப்ப பகவான் நம்முடைய குழந்தையாக அவனை பாவிக்கணும். அதனால ஆப்பிளோ ஆரஞ்சோ சப்போட்டாவோ வாழைப்பழமோ, அந்த காலத்தில் இந்த பழங்கள்லாம் கிடைக்காது. அதனால வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தை தோலை உரித்து அதை அப்படியே லேசாக அப்படி அழுத்துவா பார்த்துருக்கீங்களா? அதனால் அப்படித்தான் நாம் கண்டருளை பண்ணணுமா. நாம் இன்றைக்கி ஆப்பிள் பழம் இவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா அப்படியே கண்டருளை பண்ணிடுறோம். அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பா, அதை கூட நாம் பிக்காமல் அப்படியே கண்டருளை பண்ணிடுறோம். அதனால் முடிந்த அளவுக்கு இதெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேணும். அதனால் ஆப்பிளோ ஆரஞ்சோ பலாப்பழம் அதை கூட நாம் அப்படி சமர்ப்பிக்கிறது இல்லை. பலாப்பழத்தை நறுக்கி அதில் இருந்து சொலை எல்லாத்தையும் எடுத்து தானே கண்டருளை பண்ணுறோம். ஆனால் மற்ற பழங்களை மட்டும், ஆப்பிளையும் ஆரஞ்சையும் மட்டும் அப்படியே வச்சிடுறோம். மொத்தமாக 10 ஆப்பிள் கூட கண்டருளை பண்ண வேண்டாம், 2 ஆப்பிள் கண்டருளை பண்ணுங்க போதும். ஆனால் அந்த 2 ஆப்பிளை நறுக்கி அதில் 2 பக்கமும் சின்னதாக அந்த விதை, அந்த அழுந்து இருக்கும் இல்லையா, மண்ணில் பட்டதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் விலக்கி விட்டு அதை நறுக்கி பெருமாளுக்கு கண்டருளை பண்ணணுமா. அதுக்கு அடுத்தது 28, பெருமாளுக்கு பின்புறம் காட்டி அமருவது அப்படிங்கிறது கூடாது. அடுத்து 29, ஆச்சாரியனை பகவான் சன்னதியில் வணங்காமல் இருப்பது அப்படிங்கிறது கூடாது. அடியங்களுக்கு ஆச்சாரியன் வானமாமலை ஜிஎஸ் சுவாமி. அப்போ ஜிஎஸ் சுவாமி பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளுகிறார்னா அப்போது பெருமாள் சன்னதியில் நான் இப்போ தான் வரேன், அதுக்குள்ளே அவர் பெருமாள் சன்னதியில் இருக்கார். அப்போது பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆச்சாரியனை விழுந்து சேவிக்க வேணும். இது பெருமாள் சன்னதி, இங்கே சேவிக்கக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் மற்றவர்களுக்கு. ஆச்சாரியனுக்கு அந்த நியதி அப்படிங்கிறது கிடையாது. அதனால் ஆச்சாரியன் நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின ஆச்சாரியனோ அல்லது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனோ, இப்போ திருக்கோவிலூர் ஜிஎஸ் சுவாமி எழுந்தருளுகிறார்னா இப்போது பெருமாள் சன்னதியில் இருக்கும்போது பெருமாள் சன்னதியில் பெருமாள் சேவிச்சுட்டு கர்ப்பகிரகத்துலேருந்து வெளியில் வரார். நீங்கள் அப்போ தான் உள்ளே போறீள்னு வச்சுக்கோங்க. அப்போது முதல்ல ஆச்சாரியனை அங்கே பார்க்குறீங்கன்னா, ஓ நம்ம ஆச்சாரியன் திடீர்னு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளி இருக்கிறாரே, அப்படியே கீழே விழுந்து தன்னன் சமர்ப்பிச்சிடணும். அதுக்காக ஆச்சாரியன் இங்கே இருக்கும்போது இங்கே சேவிக்காம நான் அங்கே போய் சேவிக்கிறேன் அப்படின்னு செய்ய சொல்லலை. ஆச்சாரியனை முதல் முறையாக பெருமாள் சன்னதியில் பார்க்குறீங்கன்னா காலையிலையோ 1 வாரம் கழிச்சோ 1 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ இப்போ தான் ஆச்சாரியன் சன்னதியில் பார்க்குறீங்கன்னா அப்போ பார்த்த உடனே விழுந்து சேவிக்கணுமா. அப்படி சேவிக்காமல் இருந்தால் அது பகவத் அபச்சாரம். அடுத்து 30வது, ஆச்சாரியனை கண்ட உடனே முகம் மலர்ந்து சிரித்த முகத்தோட அப்படியே விழுந்து சேவித்து வரவேணும் வரவேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணுமா. ஸ்வாகதம் சுஸ்வாகதம் அப்படின்னு சொல்லணுமா. ஆச்சாரியனை முகமன் கூறி வரவேற்கணுமா. ஆச்சாரியன் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், அவர் செய்திருக்கக்கூடிய கைங்கரியங்கள் இருக்கு இல்லையா, அதை சொல்லி புகழ்ந்து அவரை வரவேற்கணுமா. ஆச்சாரியன் முன்னாடியும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆச்சாரியன் போனதுக்கு அப்புறமும் ஆச்சாரியனை நாம ஸ்தோத்திரம் பண்ணணுமா. அதனால குருவை முதல்ல பார்த்த உடனே முகமன் கூறி வரவேற்கணும். 4 நாள் எங்களோட இருக்கார் சுவாமி, முதல் நாள் பார்த்து முகமன் கூறி வரவேற்றேன் போதுமா அப்படின்னா காணாது. ஒவ்வொரு நாளும் முதல்ல ஆச்சாரியனை எப்போ பார்க்குறீங்களோ அப்போ ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணணுமா. அதுக்கு அடுத்தது 31, பெருமாள் முன்னாடி தன்னை புகழ்ந்து கொள்வது அப்படிங்கிறது கூடாது. தற்புகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு காலம் கூடாது. நான் தான் பண்ணினேன் அப்படின்னு டம்பம் அடித்து கொள்கிறோம் அல்லவா, அதை பெருமாள் சன்னதியில் செய்யவே கூடாதான். அடுத்து 32வது கடைசியாக அபச்சாரம்,
பகவான் சன்னதியில் தேவர்களையோ அந்தணர்களையோ பசுக்களையோ வேதத்தையோ நிந்திப்பது அப்படிங்கிறது கூடாது. தேவர்களையோ அந்தணர்களையோ வேதத்தையோ பசுக்களையோ நிந்திப்பது அப்படிங்கிறது கூடாது. ஒருத்தருக்கு விநாச காலம்ங்கிறது வந்துவிட்டதுங்கிறத எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அந்தணர்களுக்கு துன்பத்தை உண்டு பண்ணுகிறான்னா அவனுக்கு விநாச காலம் வந்துவிட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பசுக்களுக்கு ஹிம்சை கொடுக்கறான்னா விநாச காலம் வந்துவிட்டதுன்னு தெரிந்து கொள்ளலாம். தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹவிர் பாகத்தை யாக யஜ்யங்களை செய்ய விடாம தடுத்தா அப்ப இவனுக்கு விநாச காலம் வந்துவிட்டது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். கம்சன் அதைத்தான் செய்தான், அழிந்து போனான். ராவணன் அதைத்தான் செய்தான், மாண்டு போனான். ஹிரண்யகசிபு அதைத்தான் செய்தான், அழிந்து போனான். அதனால தேவர்களையோ பசுக்களையோ வேதத்தையோ அந்த வேதத்தை சொல்லக்கூடிய அந்தணனையோ வைவது, இகழ்வது, நிந்திப்பது அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு 32 அபச்சாரங்களை தானும் காட்டினார். 16 உபச்சாரங்களை சொல்லி முடிச்சிடுறேன். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேணும். எதை செய்யணும்னு சொல்றதுக்கு 5 நிமிஷம் போதும். 16 உபச்சாரங்கள் என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்றேன். அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனீயம், சந்தனாலங்காரம், புஷ்பாலங்காரம், தீபம், தூபம், அதுக்கப்புறம் தர்ப்பணம், அப்புறம் சத்திரம், சாமரம், ஆலவட்டம், முருக்கொலியல், ஸ்தோத்திரம், நைவேத்தியம், தீர்த்தம், அப்புறம் அடைக்காய். இந்த 16 உபச்சாரங்களை பெருமாளுக்கு செய்யணுமா. ஒன்னொன்னா அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். அர்க்யம், அர்க்யம் அப்படின்னா கையலம்பக்கூடிய ஜலம். ஒரு ரிஷி வந்தாலோ ஒரு அந்தணர் வந்தாலோ ஒரு பெரியவர் வந்தாலோ முதல்ல விழுந்து சேவித்து அவருக்கு கையில் ஒரு துளி ஜலம் கொடுக்கணுமா. அதற்கு அர்க்யம் அப்படின்னு பெயர். பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணும்போது அர்க்யவட்டில் அப்படின்னு இருக்கும். அந்த அர்க்யவட்டிலிருந்து தீர்த்தத்தை எடுத்து பெருமாள் கைக்கு நேர காட்டி அர்க்யம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி நாம் திருக்காவேரியில் சேர்க்கணும். அதனால் அர்க்யம் கையலம்புவதற்கு ஜலத்தை கொடுக்கணும். அடுத்து பாத்தியம். பாத்தியம்னா கால அலம்புறத்துக்கு திருவடி சோதிப்பதற்கு ஜலத்தை கொடுக்கணும். அதற்கு பாத்தியம்னு பெயர். அதில் இருந்து தீர்த்தத்தை எடுத்து பகவான் திருவடிக்கு நேர காட்டி பாத்தியம் சமர்ப்பயாமி ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. பாத்தியம் சமர்ப்பயாமி ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. பாத்தியம் சமர்ப்பயாமி ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு 3 தடவை. கையலம்பரத்துக்கு 2 தடவை இருந்தால் போதும். பாத்தியம் அது 2 தடவை அல்லது 3 தடவை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 3வது ஆச்சமனீயம், வாய் கொப்பளிப்பது. இந்த வாய் கொப்பளிக்கிறதுக்கு 3 தடவை ஆச்சமனீயத்தை சமர்ப்பிக்கணுமா. இது 3வது. அடுத்து 4வது பெருமாளுக்கு சந்தனாலங்காரம் பண்ணணுமா. சந்தனாலங்காரம் பெருமாளுக்கு சந்தனம் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. கிருஷ்ணாவதாரம் பண்ணினான், யமுனையில் நீராடினான், அதுக்கப்புறம் பட்டு பீதாம்பரத்தை தரித்து கொண்டான். அப்படியே திரிவக்கரா அப்படின்னு ஒருத்தியின் இடத்துல சந்தனம் கொடுன்னு கேட்குறான். அவ தாழ்ந்த சந்தனத்தை கொடுத்தாளாம். எங்களுடைய திருமேனியை பாரு, என்னுடைய உடலை பாரு, இதுக்கு தகுந்த சந்தனத்தை கொடு அப்படின்னு சொன்னான். கண்ணனுடைய திருமேனியை பார்த்து
ஓ என்ன அழகு என்ன அழகு, எவ்வளவு மென்மையான திருமேனி, இதுக்கு போய் சுண்ணாம்பு கலந்த சந்தனத்தை கொடுக்கலாமா, உயர்ந்த சந்தனத்தை கொடுப்போம்னு ராஜார்கமான சந்தனம் கம்சனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக உயர்ந்த சந்தனத்தை வச்சிருந்தாளாம். அதை எடுத்து கண்ணனுக்கும் பலராமனுக்கும் கொடுத்தாள்னு பாகவதத்திலையும் மகாபாரதத்திலையும் சரித்திரம். அதனால பெருமாளுக்கு சந்தனாலங்காரம் பண்ணணும். அநேகமாக நம்ம பக்கங்களில் கொஞ்சம் அது குறைச்சலாக தான் இருக்குது. கேரளாவுக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, சரியாக 4 மணிக்கு அனந்த பத்மநாப சுவாமியை சேவிச்சோம்னா 4 மணிக்கு சந்தனத்தினால அப்படியே அலங்காரம் பண்ணுவாள். சந்தன அலங்காரம் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். கேரள திவ்யதேசங்கள் 13 திவ்யதேசங்கள். அந்த 13 திவ்யதேசங்கள்லையும் ஒரு நாள் தவறாமல் பெருமாளுக்கு சந்தன அலங்காரம் பண்ணுவாள். திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாளை சேவிச்சல்னு வச்சுக்கோங்க, அவர் சந்தனத்தோட எழுந்தருளி இருப்பதை காணலாம். இன்னைக்கு ஏகாதசி, ஏகாதசி அன்னைக்கு பார்த்தசாரதி பெருமாளுக்கு புறப்பாடு நடைபெறும். அப்போ அவர் பின்பக்கம் சேவிக்கணும். பின்பக்கம் இருந்து சேவிச்சா அப்போ அந்த சந்தனம் சாத்தி இருக்கிறது சந்தனத்தை மார்பிலேயும் கழுத்துலேயும் அப்படியே அப்பி இருப்பா. அதை அப்படியே நன்றாக நாமும் காணலாம். அதனால பெருமாளுக்கு சந்தனாலங்காரம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அடுத்து 5, பெருமாளுக்கு புஷ்பாலங்காரம். பெருமாளுக்கு சந்தனம் புஷ்பம் இது மிக மிக முக்கியம். பெருமாளுக்கு புஷ்பத்தை சார்த்த வேணும். அந்த புஷ்பத்தையும் வெளியில் 100 ரூபாயை கொடுத்தோம், 4 முழம் வாங்கினோம், சாத்தினோம் அப்படிங்கிறத காட்டிலும் நம்முடைய கிரகத்திலேயே நாம் திருத்துழாயை நாம் நட்டு வச்சு அதை ஜலம் சேர்த்து அதை வளர்த்து அந்த திருத்துழாயை பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பித்தா அப்போ அந்த புஷ்பத்தை உகந்து ஏற்றுக்கொள்கிறான். அப்போ யார் வீட்டிலெல்லாம் திருத்துழாய் வைக்கிறதுக்கு இடம் இருக்கோ நீங்கள்லாம் திருத்துழாய் செடியை வாங்கி அப்படியே அவங்க வீட்டில் வைங்கோ. 3 நாட்களோ 4 நாட்களோ அந்த திருத்துழாய் பக்கம் போக வேண்டாம். மற்ற நாளில் காலையில் ஒவ்வொரு நாளும் தீர்த்தமாடின உடனே நேர ஒரு சொம்பில் ஜலம் எடுத்துண்டு அப்படியே அந்த திருத்துழாய் இருக்கிறத 3 தடவை பிரதட்சணம் செய்து திருத்துழாயில் ஒரு சொம்பு ஜலம் சேருங்கோ. எங்கே திருத்துழாய் இருக்கோ அங்கே கண்ணன் தானே வந்து விடுவானாம். துளசி கானனம் எத்திர எத்திர பத்ம வனானிச்ச வசந்தி வைஷ்ணவாக எத்திர தத்திர சந்நிகிதோ ஹரிஹி. திருத்துழாய் எங்கே இருக்கோ அங்கே பெருமாள் எழுந்தருளி விடுவார். தாமரை புஷ்பம் எங்கே பூத்து குலுங்குகிறதோ அங்கே பெருமாள் எழுந்தருளி விடுவார். பகவானுடைய அடியவர்கள் எங்கே சேர்ந்து இருக்கிறார்களோ அங்கே பகவான் தானே எழுந்தருளி விடுவாராம். மற்ற இடத்துலலாம் பெருமாளை மந்திரபூர்வமாக ஆவாகனம் பண்ணணும், யாகம் பண்ணணும், யஜ்யம் பண்ணணும், அதிலிருந்து ஆவாகனம் பண்ணணும். அந்த யாக யஜ்யங்கள்லேருந்து சக்தி எடுத்து குடத்தில் சேர்த்து அந்த குடத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அந்த விக்கிரகத்தில் சேர்த்தா அப்போ பெருமாளுக்கு சக்தி வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அதுதான் சம்புரோக்ஷணம் அப்படின்னு சொல்லுகிறோம். அதெல்லாம் மற்ற இடத்துக்கு. ஆனால் எந்த இடத்துல திருத்துழாய் இருக்கோ எந்த இடத்துல தாமரை பூத்து இருக்கிறதோ அந்த இடத்துல பகவான் தானே வந்து விடுவானாம். அதனால புஷ்ப அலங்காரம். ஷண்பக புஷ்பம் அப்படின்னா பகவானுக்கு மிகவும் விருப்பமான புஷ்பமா. அதனால கண்டிப்பாக அந்த ஷண்பக புஷ்பத்தை நாம் சமர்ப்பிக்க வேணுமா. பூரி ஜெகநாத பெருமாளுக்கு அங்கே இருக்கக்கூடிய ராஜா ஒரு நாள் தவறாமல் ஷண்பக மாலை ஷண்பக புஷ்பத்தை அப்படியே சேர்த்து மாலையாக சமர்ப்பிப்பானாம். ஒரு நாள் ஜெகநாத பெருமாள் புருஷோத்தம பெருமாளுக்கு மாலை வாங்கணும்னு வரான். ஷண்பக புஷ்பம் எல்லாம் விற்று தீர்ந்து விட்டது. ஒரே ஒரு ஷண்பக புஷ்பம் தான் இருக்கு. உடனே அதை எனக்கு கொடுன்னு கேட்குறான். அப்போ இன்னொரு பெரிய பிரபு ஒரு செல்வந்தர் வந்தாராம். அந்த புஷ்பத்தை எனக்கு கொடுன்னு கேட்டார்.